திமுக எதிர்ப்பை மட்டுமே மூலதனமாக கொண்டு ஆட்சியை கைப்பற்றிவிடலாம் என்று கருதுகிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். திமுக அரசு மீதான விமர்சனங்களுக்கு திமுக உரிய பதிலை உரிய நேரத்தில் தெரிவிக்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில் விஜய் அவர்களின் வரவால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துவிடும் என்று ஒரு மாயத் தோற்றத்தை சிலர் உருவாக்குகிறார்கள். ஊடகங்களும் அதில் பெரிய பங்கு வகிக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் தனித்து ஆட்சியை நடத்தவில்லை. ஒரு கூட்டணி பலத்தோடு ஆட்சியில் இருக்கிறது. அந்த கூட்டணி இன்னும் வலுவாக கட்டுக்கோப்பாக இயங்கி வருகிறது. இந்த தேர்தலையும் சந்திக்க உள்ளது. எனவே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு, ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை விஜய் அவர்களால் ஏற்படுத்த முடியாது என்று நான் பெரிதும் நம்புகிறேன்.